ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதியோட கடைசி படம் ஜனநாயகன் அடுத்த வருஷம் 9ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். பட் ஜனநாயக படத்தோட ரிலீஸ் டேட் அனௌன்ஸ் பண்ண கொஞ்ச நேரத்தில் பராசக்தி படத்தோட ப்ரொடியூசர் இந்த மாதிரி ஜனநாயகம் நாங்களும் கிளாஸ் விட்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு ட்வீட்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை இருந்தாலும் அந்த தயாரிப்பு ஆளவே இருக்கலாம். அப்போ ஜனநாயகன் சோலோவாக தான் ரிலீஸ் ஆகுது, எல்லாம் கொண்டாட்டத்தில் இருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக என்ன முடிவு பண்ணியிருக்காங்கன்னா, ஜனநாயகம் ரிலீஸ் ஆகி 3 நாள் கழிச்சு, அதாவது ஜனவரி 12ஆம் தேதி பராசக்தி படத்தை ரிலீஸ் பண்ணலாம். ஏன்னா ரெண்டுமே ஒரே டயத்தில் ரிலீஸ் பண்ணோம்னா அதில் வசூல் அடி வாங்குறது பராசக்தி தான். ஏன்னா ஒட்டுமொத்த ரசிகர்கள் எல்லாமே எதிர்பார்க்க கடைசி படம் ஜனநாயகம் தான். பட் கண்டிப்பாக தேட்டரு எல்லாம் அதிகமாக கிடைக்குதோ இல்லையோ, ஆனால் எல்லாமே எதிர்பார்க்கறது ஜனநாயகம் தான். பட் அடி வாங்குறது எப்படியும் பராசக்தி வசூல் அடி வாங்குது. அதனாலே 3 நாள் கழித்து ரிலீஸ் பண்ணால் முடிவு பண்ணிட்டாங்க போல். கண்டிப்பாக ஜனநாயக படத்தோட கதை என்னவா இருக்குது நமக்கு தெரியாது, பொறுத்து பார்ப்போம். பராசக்தி படத்தோட கதை எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்ட கதை தான் அந்த மாதிரி கொண்டு வராங்க. பட் அடுத்த வருஷத்தில் நான் எது ஜெயிக்குதுன்னு பார்க்கலாம், எது அதிகமாக வசூல் அடிக்கும் பார்க்கலாம். பட் 2 படத்தில் எது கண்டென்ட் அதிகமாக முக்கியத்துவம் இருக்கிறது நம்ம அதோட வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னென்னு.